வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. காமன்வெல்த் மாநாட்டில் மத்திய அரசுடைய காங்கிரசுடைய நிலைப்பாடு, ராகுல் காந்தியின் பேச்சுகளால் எழுந்திருக்கக்கூடிய சமீபத்திய சர்ச்சைகள் என்று நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இவற்றை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு இளங்கோன் அவர்கள் இருக்கிறார். உங்களுக்காக அவரை நாம் இன்று கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். காமன்வெல்த் மாநாட்டை பத்தி பேசாம இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கவே முடியாது. ஏன்னா ஊடகங்கள் பேசுறதை விட மக்கள் பேசுறதை விட காங்கிரஸ் தலைவர் அதிகமாக பேசிட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பொதுவாக கட்சியின் தலைவர்கள் அதிகமாக பேசுகிறார்கள், மக்கள் பேசுகிறார்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நானும் அதுதான் சொல்றேன். மக்கள் பேசுறதை விட ஊடகங்கள் பேசுறதை விட காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு அதிகம். காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட எப்படின்னா மற்ற கட்சியில எல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியில நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, நிறைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்க பேசும்போது இது ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. காங்கிரஸ்ல கொஞ்சம் ஜனநாயக வரியம், மேலிடம் ஒரு பிரச்சனையை குறித்து ஒரு முடிவான முடிவு எடுக்கின்ற வரை காங்கிரஸ்ல இருக்கின்றவர்கள் அவருடைய கருத்தை சொல்வதற்கு இங்கே உரிமை உண்டு. மற்ற கட்சிகளில் அந்த உரிமைகள் கிடையாது. நம்ம காமன்வெல்த் பத்தி தொடர்ந்து பேசுற மாதிரி ஜனநாயகம் பத்தி ஒரு டவுட் கேட்டலாம்னு பார்த்தேன். ஜனநாயகம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள பேசி புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறத தாண்டி பத்திரிகையாளர் மத்தியில ஊடகங்கள்ல சொல்லக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா ஜனநாயகம் பார்க்க முடியுமா, விமர்சனமா பார்க்க முடியுமா? இல்ல, ஜனநாயகம் தான். ஒருவர் ஒரு கருத்தை சொல்வதற்கு இந்த நாட்டிலே உரிமை உண்டு. அதே போல ஒரு கட்சியிலும் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு உரிமை உண்டு. எல்லா கருத்துக்களையும் ஆராய்ந்து எது சரியான முடிவு என்று மேலிடம் கருதுகின்றதோ அந்த முடிவை எடுக்கும்போது எல்லோரும் அந்த முடிவுக்கு கட்டுப்படுவோம். அப்படி ஒரு முடிவு கட்டுப்படுறதுக்கு முன்னாடி மத்திய அரசுடைய அல்லது காங்கிரஸ் நிலைப்பாடு என்னவா இருக்கணும், ஒரு மக்கள் மத்தியிலையும் ஊடகங்கள் மத்தியிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு இளங்கோன் அவர்கள் மட்டும் இல்லாம மத்திய அமைச்சர் சிதம்பரம் ஆகட்டும், மத்திய அமைச்சர் வாசன் ஆகட்டும், மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் ஆகட்டும், மத்திய அமைச்சர் நாராயணசாமி ஆகட்டும், 4 பேரும் 4 குரல் எதிரொலிக்கிறத பாக்குறோம். பிரதமர் முடிவு செய்வார், கலந்துக்க கூடாது, கலந்துகிட்டா தப்பு இல்ல, தமிழக உணர்வு மதிப்பளித்து செய்யப்படும். எதுவுமே ஒரு நிலையான ஒரு கருத்து மாதிரி தெரியல. இல்ல, இதுல கருத்துக்கள் சொல்லும் போது வார்த்தைகள் வித்தியாசமாக பல வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படலாம். ஆனால் கருத்து என்பது 2 தான். கலந்து கொள்ளலாமா கொள்ள வேண்டாமா என்பதுதான். ஒரு சாரார் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள், இன்னொரு சாரார் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றோம். அவ்வளவுதானே ஒழிய 2 சாராரும் கடைசியாக மேலிடம் என்ன முடிவு எடுக்கின்றதோ, மத்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கின்றதோ அதற்கு கட்டுப்படுவோம். அவ்வளவுதான். அதிமுக ஒரு நிலைப்பாடும் திமுக ஒரு நிலைப்பாடும் எடுக்குது அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும். அதிமுகவிலும் திமுகவிலும் ஜனநாயகம் என்பது அறவே கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கலைஞர் என்ன சொல்கின்றாரோ அதுதான். இப்போது கலைஞருக்கு பதிலாக ஸ்டாலின் என்ன சொல்கின்றாரோ அதுதான் அங்கே முடிவு. தனிப்பட்ட கருத்தை அங்கு சொல்வதற்கு சுதந்திரம் கிடையாது. அதிமுகவை பற்றி நீங்கள் கேட்கவே வேண்டாம், யாரும் ஒண்ணுமே பேசவே முடியாது. அந்த அம்மையார் என்ன சொல்கின்றார்களோ அதுதான் அங்கே தேவவாக்கு. ஆனால் காங்கிரஸ் என்பது ஒரு ஜனநாயக கட்சி என்ற காரணத்தால் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பு அந்த பிரச்சனையை குறித்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுவதும் அந்த கருத்துக்களை எல்லாம் அனுசரித்து முடிவெடுப்பதுதான் காங்கிரஸில் பழக்கம். அப்படி இளங்கோவனோ தங்கபாலுவோ ஞானதேசியனோ சொன்னா நம்ம கட்சியில ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்குறதுக்காக சொல்றாங்கன்னு சொல்லலாம். மத்திய அமைச்சரவையில் அங்கம் வைக்கக்கூடிய கேபினட் அமைச்சர்களா இருக்கக்கூடியவர்களும் இப்படி சொன்னாங்கன்னு இல்ல. அதாவது மத்திய அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சர்கள் என்று சொன்னால் அவர்களும் காங்கிரஸ்காரர்கள், அவர்களுக்கும் அவர்களுடைய கருத்தை சொல்வதற்கு உரிமை உண்டு. ஆனால் கேபினெட் மீட்டிங்கில் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அந்த முடிவை மாறி அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். இப்ப நீங்க பொதுவாக சொல்லும்போது நீங்க சொல்றீங்க வாசன் அவர்கள் பிரதமர் கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு பிரதமரை பார்த்து நேரடியாக வலியுறுத்திட்டு வந்தார். நீங்க சொல்லும்போது தயவு செய்து வாசன் அவர்கள் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது என்று எந்த இடத்திலேயும் எந்த இதையும் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லி இருக்கின்றார் என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற உணர்வுகளை ஒட்டி மத்திய அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கின்றார். தமிழக மக்களுடைய உணர்வு என்ன? தமிழக மக்களுடைய உணர்வு என்பது 4-5 தலைவர்கள் வச்சு நீங்கள் கணக்கு போட்டுவிட முடியாது. ராமதாஸ் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், அல்லது வேறு பல திருமாவளவன் ஆகட்டும், அல்லது இன்னும் சின்ன சின்ன கட்சிகளுடைய தலைவர்கள் சொல்கின்ற கருத்துதான் ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன, ட்ரெயினை மறிக்கின்றார்கள், இங்கே குண்டுகள் வீசப்படுகின்றன என்று சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் செய்கின்றவர்கள் யார் என்று பார்த்தால் ஒவ்வொரு இடத்திலும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் 10 பேர் 20 பேருக்கு மேல் எந்த இடத்திலும் கிடையாது. கடைசியாக நேற்றைக்கு முன்தினமும் ஏதோ ஒரு ஊரிலே ட்ரெயினை நிறுத்தினார்கள். அதை நான் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது 10 பேர் அங்கே இருக்கின்றார்கள். ஒரு போராட்டம் என்றால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். மக்களே பொங்கி எழுது, மாணவர்களே பொங்கி எழுது, ஆயிரக்கணக்கான பேர் ஒரு இடத்திலே திரண்டு ஒவ்வொரு ஊரிலேயும் திரண்டு போராட்டம் நடத்தினால் அது மக்கள் போராட்டம்.
ஏதோ 5 பேர் 10 பேர் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு அது ஊடகங்களிலே பெரிதுபடுத்தப்பட்டால் அது மக்கள் போராட்டம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியும். 2 விதமா பார்க்கணும். இப்போ நீங்க சொன்ன தொலைக்காட்சியில் பார்த்தவர் மாணவர்கள் அமைப்புகள் தங்களாக முன் வந்து செய்யறாங்க. சட்டக்கல்லூரி மாணவர்களோ மற்ற கல்லூரி மாணவர்களோ செய்யறாங்க. இது போக மதிமுக ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், நாம் தமிழர் இயக்கம் ஆகட்டும், பாமக ஆகட்டும், இவர்கள் எல்லாருமே அங்கங்க போராட்டம் நடத்திருக்காங்க. அதுல நல்ல கூட்டங்கள் இருப்பதை நம்ம கண்ணால பார்க்க முடியும். நீங்க எந்த கூட்டத்திலாவது 100 பேர் 200 பேருக்கு மேல் அதிகபட்சமாக கலந்து கொண்டார்கள் என்று நீங்கள் சொன்னால் நான் இதை தமிழக மக்களுடைய போராட்டம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க சொல்றதை உண்மை வச்சுட்டா கூட ராமதாசோ திருமாவளவனோ வைகோவோ சீமானோ சொல்றதெல்லாம் மக்கள் கருத்து ஆயிராது அப்படின்னா இளங்கோவனோ தங்கபாலுவோ வாசனோ ஜெயந்தி நடா சொல்றது மட்டும் மக்கள் கருத்து ஆயிடுமா? கண்டிப்பாக கிடையாது. இதுவும் மக்கள் கருத்து கிடையாது, அதுவும் மக்கள் கருத்து கிடையாது. என்னை பொறுத்தவரையில் தமிழக மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேறி கொண்டு போக வேண்டும், எப்படி கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் தான் அவர்களுக்கு இருக்கின்றதை தவிர அவர்களுக்கு குறிப்பாக இலங்கையில் வாழ் தமிழர்கள் என்றைக்கு சொன்னார்களோ தயவு செய்து தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் நீங்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தால் நாங்கள் இங்கே சுகமாக இருக்க முடியும், எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும், அனாவசியமாக நீங்கள் குரலை எழுப்பி எங்களுடைய வாழ்வை நசுக்காதீர்கள் என்று சொன்னது என்றைக்கு பத்திரிகையில் வெளியாகிறதோ அன்னையிலிருந்தே கொஞ்ச நஞ்சம் உணர்வுகள் என்று தவறான உணர்வுகளை வைத்திருந்தவர்கள் கூட இன்றைக்கு மாற்றிக்கொண்டு அந்த பொதுமக்களில் யாரும் இதை பற்றி பேசுவது கிடையாது. அப்படியானால் தமிழக மக்களுக்கு எந்த கவலையும் இல்லை இலங்கை பிரச்சனையின் போது வாசன் அவர்கள் பிரதமரை நிச்சயமாக நீங்கள் நேரில் சென்று கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் வலியுறுத்தினாரா? மக்களை பற்றி நான் சொல்கின்றேன், மக்கள் இதை அக்கறை உள்ளவர்களாக கிடையாது. அரசியல்வாதிகள் இதை அரசியல் ஆக்க வேண்டும் என்ற காரணத்தால் ஒரு பக்கம் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் குறிப்பாக நான் மற்றவர்களுக்கு பேசுவதை விட எனக்காக பேசிக் கொள்கின்றேன். என்னுடைய கருத்து என்பது இன்றைக்கு வடக்கு மாகாணத்தில் தமிழக அரசு அமைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த அரசுக்கு வலுவூட்டுகின்ற வகையில் அந்த மக்கள் ஜனநாயக உரிமைகளை பெறுகின்ற வகையில் அவர்களுக்கு வருவாய்த்துறையையும் போலீஸ் துறையையும் தாங்களாகவே சுயமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நாம் பணிபுரிய வேண்டுமே தவிர நம்முடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டுமே தவிர அவர்கள் இப்போது அடைந்திருக்கின்ற நிலைமையை குலைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். நான் ஒரு விஷயம் பார்க்கிறேன், எப்பயுமே காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வரிந்து கட்டி பதில் சொல்கிறார்கள். ஏதாவது ஒரு சிக்கல் நெருக்கடி வந்தோடனே இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்லது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக, ஏனென்றால் கட்சி ஒரு முடிவு எடுக்கின்ற வரையில் பல கருத்துக்கள் இருக்கத்தானே செய்யும். பாரதிய ஜனதா கட்சியிலும் அப்படித்தான் இருக்கின்றது. வெங்கைய நாயுடு போன்றவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற 1-2 தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே கட்சிகளிலே மேலிடம் ஒரு முடிவு எடுக்கின்ற வரையில் கருத்துக்களை சொல்வதற்கு கண்டிப்பாக உரிமைகள் இருக்கின்றன. வாசன் அவர்கள் பிரதமரை பார்த்து என்ன கேட்டிருப்பார்? என்ன நான் வாசனோடு என்று இல்லையே. ஆனா நீங்க வாசனோடு அன்றிலேயே தவிர வாசனோடு தொடர்ந்து இருக்கிறீர்கள். வாசனை பொறுத்தவரையில் நான் மிக நட்புடன் தான் இருக்கின்றேன், பார்க்கின்றேன். அது தமிழக மக்களின் உணர்வுகளை நான் பிரதிபலிக்க, தமிழகத்தில் இருக்கின்ற உணர்வுகளை நான் பிரதிபலிக்கப் போகின்றேன் என்றுதான் சொன்னேன் ஒழிய என்ன பேசினார் என்று அவரும் சொல்லவில்லை, என்ன பேசினீர்கள் என்று நானும் கேட்பது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது. தமாக இணைப்புக்கு பிறகு நீங்க உங்களுக்குன்னு இருந்த தனி குழுக்களை விட்டு நீங்க முழுமையா வாசனோடு இணைந்து அவரோட ஐக்கியமாக செயல்பட்டுக் கொண்டீர்கள். பெரும்பாலும் நீங்க அவரோட முரண்பட்டது இல்லை. வெரி பிராங்க், வாசனோடும் எல்லா தலைவர்களோடும் நான் நட்பு கொண்டுதான் இருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்டையில் கோஷ்டி வளர்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லாதவர். என்னை பொறுத்தவரையில் காங்கிரசில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒரே அமைப்பு ரீதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர். ஆகவே வாசனோடு நான் நட்புரிமையோடு இருக்கின்றேன் என்ற ஒரே காரணத்திற்காக அவரோடு ஐக்கியமாகிவிட்டேன், அவர் சொல்வதையெல்லாம் நானும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஜால்ரா போடுவேன் என்பது அதற்கு அர்த்தம் கிடையாது. நட்புரிமையோடு இருக்கின்றோம். இன்றைக்கு தமிழக உணர்வுகளை தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதாக ஏற்றப்பட்ட தீர்மானத்தை பற்றி நான் பிரதமரிடம் பேசுவேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். நான் பிரதமர் அவர்கள் இந்த இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். ஆகவே வாசனும் நானும் அவருக்கு நான் ஜால்ரா போடுகின்றவனாக அவரோடு ஐக்கியமாகிவிட்டேன் என்று நீங்கள் சொல்கின்ற கூற்று சரியாக இருக்காது. வாசன் அவர்கள் மட்டுமில்லாம பாத்தீங்கன்னா பொதுவா இது போன்ற பிரச்சனைகள்ல கருத்து அதிகமா தெரிவிக்காத ஜெயந்தி நடராஜனோ அல்லது மத்திய அரசுடைய நிலைப்பாடுல இருந்து மாற்று கருத்தே தெரிவிக்காத சிதம்பரம் அவர்களோ இந்த இசைப்பிரியாவுடைய வீடியோ காட்சியில் வெளியான பிறகு அவர்களே ஒரு கொந்தளித்திருக்கிறார். இல்ல இது உண்மையா இருந்தா ஒரு மனித உரிமை மீறிய செயல், இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவங்க கலந்து கொள்ளக்கூடாது என்று சிதம்பரம் அவர்கள் கூட வெளியே சொல்லது கிடையாது. இந்த பத்திரிகையிலால் கலந்து கொள்ளக்கூடாது சிதம்பரம் சொல்லி இருக்கின்றார் என்று வந்திருக்கின்றதா? கிடையாது. ஜெயந்தி நடராஜன் சொல்லி இருக்கின்றார் தொலைக்காட்சியில், அவருடைய கருத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். ஏன் சொன்னார், எதற்காக சொன்னார், என்ன அவருடைய உந்தல் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது.
இல்ல சிதம்பரமோ வாசனோ அப்படிப்பட்ட நேரடியான கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்று உண்மையானும் கூட அவர்கள் பேசுறதை வச்சு உங்களுடைய பார்வை நீங்களும் சொல்லும்போது பிரதமர் கலந்து கொள்ள கூடாதோ உங்களுடைய பேச்சுல இருந்து உங்களுடைய நோக்கம் தெளிவா தெரியும் இல்லையா? கண்டிப்பா என்னை பொறுத்தவரையில் அவர்களுடைய பேச்சிலிருந்து என்ன எனக்கு புரிகிறது என்று சொன்னால் என்னுடைய கருத்து அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அது வேற விஷயம். இல்ல அப்ப எது சரின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? எது சரி என்பதை நீங்கள் எது சரி என்பது காங்கிரஸ் மேலிடம் என்ன முடிவு செய்கின்றதோ அதுதான் சரியாக இருக்கும். காங்கிரஸ்காரர்களை பொறுத்தவரை நிச்சயமா காங்கிரஸ் மேலிடம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நீங்க எல்லாரும் உடன்படுவீர்கள் என்பது ஒன்று. ஆனா ரெண்டு துருவங்கள் ரெண்டு கருத்துக்களா இருக்கும்போது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். இது ஒன்று பகலா இருக்க முடியும் இல்லாட்டி இரவா இருக்க முடியும். இரண்டுக்கும் நடுவில் ஒன்று இருக்க முடியாது இல்லையா? நீங்கள் இரண்டு துருவங்கள் பகலாக இருக்க முடியும் இரவாக இருக்க முடியும் என்று சொல்கின்றீர்கள். அது பகலும் இரவும் சேர்ந்ததுதான் ஒரு நாள். ஆகவே இத்தகைய கருத்துக்கள் 2-3 வகையான கருத்துக்கள் சேர்ந்ததுதான் கடைசியில ஒரு முடிவு. அந்த முடிவு தான் வழிபிறக்கக்கூடிய விடியலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவு. மக்களுடைய பிரதிநிதியா நம்ம பார்க்கக்கூடியது தமிழக சட்டப்பேரவை. சட்டப்பேரவையில ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்தியா எந்த விதத்திலும் பங்களிக்க கூடாது என்று. இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தலைவர் சொல்லியிருக்காரு, இங்க இந்தியால இருந்து ஒரு துரும்பு கூட போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ராமதாசோ வைகோவோ சீமானோ உங்களுடைய கூற்றுப்படி இன்னும் சின்ன சின்ன கட்சிகளோ கூட சொல்லாட்டா கூட தமிழகத்தின் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய 2 கட்சிகள், இன்னும் சொல்ல போனா பிரதான எதிர்கட்சியும் கூட தேமுதிக கூட எல்லாருமே வலியுறுத்திருக்காங்க. தமிழக சட்டப்பேரவையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது எதுவுமே தமிழக மக்களின் உணர்வு இல்லை என்று நினைக்கிறீர்களா? தமிழக மக்களுடைய உணர்வு இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதாவது சட்டசபையிலே ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிருக பலம். அதே சமயத்தில் இந்த தீர்மானத்தை காங்கிரசும் ஆதரித்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆதரித்த போது கூட அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சட்டப்பேரவை பதிவேட்டில் பதிவு செய்து விட்டுதான் அதை ஆதரித்தார்கள். போகாமல் போனால் நாம வடக்கு மாகாண மக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை கண்காணிக்க முடியாது என்பதையெல்லாம் பதிவு செய்து விட்டுதான் ஆதரித்தார்கள். ஆகவே 234 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கின்றார்கள் என்று சொல்லும் போது அதற்கு பல கட்டாயங்கள் இருக்கலாம், பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆகவே இதுதான் பொதுமக்களுடைய முடிவு என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ஆதரித்திருக்கிறார்கள். உங்களுடைய கூற்றுப்படியே தங்களுடைய கருத்தை பதிவு செய்தான் ஆதரித்தார்கள் என்றால் கூட திமுக தலைவர் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேர்ந்து கூடாது என்று சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு கடைசி ஆதரவா ஓட்டளிச்சு வந்தார். அப்போ எதிர்ப்புக்கும் அந்த ஓட்டளிப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. தங்களுடைய கருத்தை மாற்று கருத்தை பதிவு செய்தார்கள். அங்க போய் பார்த்தா தான் உண்மை நிலவரம் தெரியும், அதனால போகணும்னு சொல்லிட்டு போகக்கூடாதுங்கிற தீர்மானம், இது எவ்வளவு ஒரு முரண்பாடா தெரியலையா? உண்மைதான். கலைஞரை பொறுத்தவரையில் இப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கின்றார் என்பதை அவர் மற்ற மக்களுக்கு சொல்வதை விட தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு தினந்தோறும் காட்ட வேண்டும் என்ற அவசியத்தில் இருக்கின்றார். ஆகவே தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அவர் அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே கலைஞருடைய கருத்துக்களுக்கெல்லாம் என்னை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான வலு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதே நிலைமையில் தான் தமிழக காங்கிரசுடைய 5 எம்எல்ஏக்களும் இருக்கிறார்களா என்ன? தமிழக காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் செய்கிறீங்க 234 பேர் இருக்கின்ற ஒரு சபையில் 5 பேர் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? பொதுவாகவே 67க்கு பிறகு திராவிட கட்சிகள் சட்டசபையிலே ஆட்சியை பிடித்து அமர்ந்ததிலிருந்தே சட்டசபை எப்படி நடத்தப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும். பாராளுமன்றம் நடத்தப்படுவது போலதான் இங்கே சட்டசபை நடத்தப்படுகின்றது. பாராளுமன்றத்தை பலமுறை கூக்குரலிட்டு கூச்சலிட்டு சபாநாயகரை சுட்டிட்டு பேப்பரை கிழித்தாலும் அங்கே யாரும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதில்லை. இங்கே கேள்வி கேட்டாலே தூக்கி எறியப்படுகின்ற நிலைமை. ஆகவே ஜனநாயகம் என்பது நம்முடைய சட்டமன்றத்தில், தமிழக சட்டமன்றத்தில் ஜனநாயகம் என்பது செத்து பலகாலம் ஆகிவிட்டது. ஆகவே நீங்கள் ஜனநாயக முறைப்படிதான் சட்டசபை நடக்கிறது என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். 5 எம்எல்ஏக்கள் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. 5 எம்எல்ஏக்கள் ஏன் இருக்க வேண்டும்? பதவி ராஜினாமா செய்துட்டு போனீங்க, எங்களால் எதுவுமே செய்ய முடியாது, இங்க இருக்கிறதே வீண் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா செய்ய வேண்டியதானே? நல்ல கருத்து. இதை பற்றி நாங்கள் யோசித்து மேலிடத்தில் சொல்வோம். இந்த காமன்வெல்த் மாநாட்டில் ஏன் கலந்து கொள்ளக்கூடாதுன்ற ஒரு பல காரணங்கள் இருந்தாலும் இப்ப முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று அவங்க போர் குற்றங்கள், அவங்களுடைய பிரதானமான குற்றச்சாட்டு. போர்ல தமிழர்கள், இலங்கை ராணுவர்கள், புலிகள் யாராலும் பலியாறதுங்கிறது நடந்தே தீரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பிடித்து வைத்து அவர்களுடைய கஸ்டடியில், அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற போது அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரன் ஆகட்டும், இப்போது வெளியேறக்கூடிய இசைப்பிரியா ஆகட்டும், அவர்கள் இசைப்பிரியாவும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க அவர்கள் போர்ல கிராஸ் ஃபயரை செத்துருப்பாங்க. ஆனா இப்ப அவர்கள் ராணுவ கட்டுப்பாடு இருப்பதை வீடியோ காட்சியில் அம்பலப்படுத்திருக்கிறார். அப்ப பகிரங்கமாக ஒரு போர் குற்றம் புரிந்திருக்கலாம் என்பது நிறுவனமான பிறகும் கூட அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டு வைப்பதோ, அவர்களுடைய நடவடிக்கை எடுப்பதோ, அவர்கள் குறைந்தபட்சம் கண்டனம் தெரிவிப்பதோ கூட இந்திய அரசு செய்யாது என்றால் தமிழர்கள் இல்லை ராஜபக்சே மீதும் ராணுவத்தின் மீதும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இளங்கோவன்
இலங்கும் இல்லை, காங்கிரஸ் கட்சியும் உறுதியாக இருக்கின்றது. மத்திய அரசு யுஎன் மகாநாட்டிலேயே நாங்கள் அதை ஆதரித்து வாக்களித்தோமோ இல்லையா? அந்த வாக்களிக்கிற தீர்மானத்தை நீங்க எவ்வளவு நீர்த்து போக செஞ்சீங்கிறத பிரதானமா எல்லா எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. அது தவறு. நாங்கள் நீர்த்து போக செய்யவில்லை, மாறாக உலகத்தில் இருக்கின்ற மற்ற நாடுகளுடைய ஆதரவை பெறுவதற்காக கடைசி வரை நாங்கள் என்ன நிலை என்பதை சொல்ல. உங்கள் மீதான குற்றச்சாட்டை நீங்களே விசாரணை நடத்துவீர்கள் என்றால் யார் ஏற்றுக்கொள்ளார்கள்? நாங்கள் மட்டும் விசாரிக்கவில்லை, அந்த நவநீதம் பிள்ளை என்ற அந்த மனித உரிமை தலைவியாக இருக்கின்றாலே அந்த அம்மையாரே வந்திருக்கின்றார். இப்போது அறிக்கையை கொடுக்க இருக்கின்றார். ராஜபக்சே மீது எவ்வளவு கொலை குற்றங்கள் இருக்கின்றதோ, அப்பாவி மக்களை கொன்றதாக எத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதோ அதே அளவுக்கு குற்றச்சாட்டை பிரபாகரன் மீதும் இருக்கின்றது என்பதை அந்த அம்மையார் சொல்லி இருக்கின்றார். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 2 பேரையும் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடுதலை புலிகளும் மக்களை கொன்று இருக்கின்றார்கள். நீங்கள் இன்றைக்கு பிரபாகருடைய மகன் கொல்லப்பட்டார் என்று சொல்கின்றீர்கள். நானும் அதை பார்த்திருக்கின்றேன். அது வருந்தத்தக்க நிகழ்ச்சி, கொடுமையான நிகழ்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் விடுதலை புலிகளால் 12 வயது 15 வயது இளம் சிறார்களும் இளம் பெண்களும் அரணாக வைத்து கொல்லப்பட்டார்களே, அதற்கு யார் பொறுப்பேற்பது? அவை 2 பேரும் அங்கே அயோக்கியத்தனம் செய்திருக்கின்றார்கள், போர்க்குற்றங்கள் செய்திருக்கின்றார்கள். 2 பேரும் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்பதே உறுதியாக. ஐநா மனித உரிமை ஆணையருடைய தலைவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். 2 பக்கம் அது மறுக்க முடியாத உண்மை. அதனால்தான் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக புலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இலங்கை அரசுக்கு ஏதாவது தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் 2ஐயுமே சமமாக பார்ப்பீர்கள் என்றால் இலங்கை தூதரை நீங்கள் வெளியேற்றிருக்கிறீர்களா? நீங்கள் விடுதலை புலிகள் என்பது வேறு. விடுதலை புலிகள் என்பது ஒரு தீவிரவாத இயக்கம். இலங்கை என்பது ராஜபக்சே செய்தார் என்பதற்காக இலங்கை அரசாங்கத்தின் மீது முழுமையாக நட்பு நாடே கிடையாது என்று நாம் வெட்டிவிட முடியாது. கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய்க்கு நாம் அங்கே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நாங்கள் அமுல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 206 கிலோமீட்டருக்கு நாம் ரயில்வே லைனை அங்கே போட்டிருக்கின்றோம், வீடுகள் கட்டி கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு 48,000 கோடி ரூபாய் ஒழுங்காக அங்கே தமிழ் மக்களுக்கு போய் சேருகிறதா என்பதை பார்ப்பதற்கு நமக்கு அனுமதி வேண்டும் என்று சொன்னால் இலங்கையோடு ஒரு உறவு இருக்க வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகின்றேன். இதெல்லாம் போர் குற்றத்தால் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து தடவக்கூடிய வேலை. அந்த போர் குற்றங்களை நிகழ்த்தியவர்களுக்கு என்ன தண்டனை? புலிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை, இந்தியாவில் இடமில்லை, திட்டவட்டமாக தடை விதிக்கப்பட்டது. தண்டனை என்று நீங்கள் சொல்கிறீர்களா? ஒரு அமைப்பு செயல்படவே தடை. நீங்கள் விடுதலை புலிகளுக்கு எப்படி ராஜபக்சே குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கடுமையாக கிடைக்க வேண்டும் என்று இந்தியா சொல்கின்றதோ, அதேபோல் விடுதலை புலிகளை சார்ந்தவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றவர்கள் பிடிக்கப்பட்டால் அவர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் செய்த கொடுமைகளுக்கும் கொலைகளுக்கும் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். மத்திய அரசு இதுவரை ஏதாவது ஒரு தீர்மானத்தில், குறைந்தபட்சம் விவாதத்தில், பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் அவர்களோ பிரதமரோ ஏதேனும் ஒரு முறையாவது இலங்கை அரசு போர்க்குற்றம் புரிந்திருக்கிறது உண்மைதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் இப்ப சொன்னீங்க 2 பேருமே அயோக்கியத்தனம் பண்ணிருக்கிறாங்க, நீங்க குறிப்பிட்டீங்க. இது மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை மத்திய அரசு ஒரு முறை ஏனும் செய்திருக்கிறதா? சொல்லியிருக்கின்றார்கள். கிருஷ்ணா அவர்களே வெளியுறவு மந்திரியாக இருந்தபோது அங்கே சென்றிருக்கின்றார். அங்கிருந்து வந்தவுடனேயே அவர் கொடுத்த பேட்டியில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அங்கே தமிழ் மக்கள் 2 பக்கத்திலும் அவர்கள் நசுக்கப்பட்டிருக்கின்றார்கள், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், யார் குற்றம் செய்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லியிருக்கின்றார். யாராக இருந்தாலும் யாராவது 19 சொல்ற மாதிரி தமிழக காங்கிரஸ் விடுதலை புலிகள் அப்படித்தானே சொல்ல வேண்டும். ராஜபக்சே சொல்கின்றார் என்று நாம் குற்றம் சாட்டுகின்றோம். இன்றைக்கு உலக யுஎன்ல இருந்து இன்னைக்கு பார்த்து சென்றிருக்கின்றார். யார் அவர் குற்றம் செய்திருக்கின்றார், பிரபாகரனும் குற்றம் செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அந்த அம்மையாருடைய அறிக்கை மிகவும் தெளிவாக விளக்கமாக இன்னும் 2 மாதத்தில் வெளியாகும் என்று நான் அந்த அம்மா பத்திரிகையாளர் சந்தி சொல்லும் போதே இலங்கை அரசு மீதும் சொன்னது, நான் ராணுவத்தோடைய எல்லா இடத்திலும் ராணுவம் இருப்பதை நான் கண்கூடா பார்க்கிறேன், மக்கள் ஒரு அச்சத்தில் இருக்காங்க, தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க புலிகள் பற்றி சொல்ற அளவுக்கு மத்திய அரசு ஒரு முறை ஏனும் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடாது, மக்கள் குடியிருக்கும் போதிலும் ராணுவங்களை அகற்றுங்க அப்படிங்கிறது ஒரு முறையாவது ஒரு சின்ன நெருக்கடியாவது பகிரங்கமா? இல்லை, நம்மை பொறுத்தவரையில் சொல்லப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் இங்கே விசாரிக்கப்படுகின்றன. சொன்னார்கள் தெருக்களினுடைய தமிழ் பெயர் மாற்றப்பட்டு அங்கே சிங்கள பெயர் வருகின்றது என்று ஒரு பெரிய அரசியல் தலைவரே இங்கே 10 தெருக்களின் பெயரை சொன்னார். கடைசியில் பார்த்தீர்கள் என்னவென்று சொன்னார், இங்கே இப்படி தமிழில் ஒரு பெயரும் ஆங்கிலத்தில் ஒரு பெயரும் இங்கே எப்படி இருக்கின்றதோ, தூத்துக்குடி என்று தமிழில் சொல்கின்றோம், ஆங்கிலத்தில் டூட்டிக்குடி என்று சொல்கின்றோம். அதேபோல் சென்னையை பொறுத்தவரையில் இப்போது எல்லோரும் சென்னை என்று சொல்கின்றோம், அப்போது மதராஸ் என்று சொல்லுவோம், மெட்ராஸ் என்று சொல்வார்கள். இப்படி பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஊருக்கு 2 மொழிகளில் வெவ்வேறு பேர் இருப்பது எல்லா இடங்களிலும் சாத்தியம்தான். அப்படித்தான்
சிங்களத்தில் இருக்கின்ற பெயருக்கும் தமிழில் இருந்த பெயரை சிங்களத்தில் மாற்றி இருக்கின்றார்கள். இசைப்பிரியாவுடைய வீடியோ காட்சி வெளியான பிறகும் கூட நீங்கள் தனிப்பட்ட காங்கிரஸை விட்டு மத்திய அரசை விட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் இங்கே ஒரு போர்க்குற்றம் நடந்திருப்பதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நம்பவே இல்லை. போர்க்குற்றம் நடந்திருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன், இல்லை என்றா மறுக்கின்றேன். போர்க்குற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. போர்க்குற்றத்திற்கு காரணமானவர்கள் ராஜபக்சேவும் அவருடைய ராணுவம் என்று சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் விடுதலை புலிகளும் காரணம். நீங்கள் விடுதலை புலிகளை நீங்கள் இன்றைக்கு பிரபாகருடைய மகனை பார்த்தவுடன் நமக்கு சங்கடமாகத்தான் இருக்கின்றது. அதே போல் இந்த இளம்பெண் இசைப்பிரியா அவர்கள் இறந்ததை பார்க்கும் சங்கடமாகத்தான் பிரபாகரனுடைய விடுதலை புலிகளால் ராஜீவ் சின்னாபின்னமாக அவர் உடல் துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார மனித வெடிகுண்டால் அதை பார்க்கும்போது நமக்கு சோகம் வரவில்லையா? நிச்சயமா வந்து அதனால்தான் சொல்கிறேன். அதையும் சொல்லிவிட்டேன். தூக்கு கைதிகளுக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பாக தந்தே ஆக வேண்டும். அதாவது தூக்கு தண்டனை தருவதில் எனக்கு கொஞ்சம் மாறுபட்ட கருத்து உண்டு. வரப்பு தகராறு அல்லது நண்பர்கள் 2 பேர் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று உணர்ச்சி பூர்வமாக நான் உங்களையோ அல்லது நீங்கள் என்னையோ கொன்று விட்டால் உங்களை விடுதலை செய்வதற்கு சாத்தியக்கூறு இருக்கின்றது. திடீரென்று உணர்ச்சி பட்டார், தன்னை அறியாமல் செய்து விட்டார் என்று. ஆனால் பல நாட்கள் நாம் திட்டம் தீட்டி, பல நாட்கள் தலைவர்கள் போகின்ற இடங்களில் எல்லாம் நோட்டம் விட்டு ஒரு பிளான்டு மர்டரை நாம் எப்படி மன்னிக்க முடியும்? ஆகவே தான் ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் என்ற கருத்தையும் நான் வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றேன். ஏன் 20 வருஷமா வலியுறுத்திட்டே இருக்கீங்க? உங்களை யார் கையை பிடிச்சி தடுத்து வச்சிருக்கிறார்? நேற்று நடந்த குற்றங்களுக்கு அப்சல் குருவும் அஜ்மல் கசாப்பும் தூக்கிலிடப்படும் போது நீங்கள் விசாரணை முடிந்து கருணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற அத்தனை விஷயங்கள் முடிந்த பிறகு அத்தனை விஷயங்கள் முடிஞ்ச பிறகு கூட இன்னும் அது கோர்ட்டில் இருக்கின்றது. நீதித்துறையிலே ஒரு முடிவுக்கு இன்னும் வர முடியாமல் இருக்கின்றார்கள். பேரறிவாளருடைய அம்மையாரோ யாரோ கோர்ட்டில் போட்டு அது இன்னும் முடிவு செய்ய முடியாமல் இருக்கின்றது. அப்படின்னா இதுல ஏன் இந்த அவருடைய குற்றவாளிகள் சொல்லப்படும் தூக்கிலிடம்னு சொல்றவங்க அவங்க ஏன் அதே ராஜீவ்காந்தியோட மகள் பிரியங்கா போய் ஏன் பார்க்கணும்? என்னுடைய தந்தையார் மிகவும் நல்லவர், எல்லோரையும் நேசிக்கின்ற குணமுடையவர். அவரை கொள்வதற்கு இந்த அம்மையாருக்கு என்ன காரணம் என்பதை அறிவதற்காகத்தான் நான் சென்றேனே ஒன்று, வேறு ஒன்றும் இல்லை என்று தெளிவாக சொல்லி. பார்வையில கொலையாளியாக பார்க்கப்படுபவர்கள் அவர்கிட்ட என்ன சைக்கலாஜிக்கலா நம்ம என்ன தெரிஞ்சு கொண்டிருக்கு? நீங்க என்ன நினைச்சீங்க? என்னை பொறுத்தவரையில் நானாக இருந்தால் கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேன், அது வேறு விஷயம். பட் பிரியங்காவை பொறுத்தவரை ஒரு மென்மையான இதயம் கொண்டவர்கள். தன் தகப்பனாருடைய ஏன் அவ்வளவு ஒரு நல்ல மனிதர் கொல்லப்பட்டார் என்பது அவர் ஒரு பதபதைப்பில் சென்றிருக்கலாம், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் சென்றிருக்கலாம். அதிலே தவறு என்று நான் எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே இந்த காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ளாமல் 2 சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கிறார். இப்ப இதே பிரதமர் மன்மோகன் சிங்கே பதவியில் இருக்கும்போது 2 முறை செல்லாமல், ஒரு முறை ஹமீத் அன்சாரி போயிருந்தார், இன்னொரு முறை போயிருந்தார். அப்படி ஒரு முறை இன்னொரு முறையும் போகாமல் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன? அது உங்களுக்கு என்னை பொறுத்தவரையில் பிரதம மந்திரியே போக வேண்டும் என்றது கிடையாது. பிரதம மந்திரி போகாமல் வெளித்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்தை அனுப்ப வேண்டும் என்று முடித்தால் கூட எனக்கு சரிதான். இன்னொன்று, பிரதமர் அங்கே போனால் அங்கே இருக்கின்ற தமிழக முதலமைச்சர், வடக்கு மாகாண தமிழ் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் பிரதமர் இங்கே வர வேண்டும், எங்களுடைய மாகாணத்துக்கு வர வேண்டும், 206 கிலோமீட்டர் ரயில் அந்த வேலை முடிந்துவிட்டது, அதை துவக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே பிரதமர் கலந்து கொண்டு வட மாகாணத்தில் இருக்கின்ற தமிழர்களை சந்தித்தால் அங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் என்ற காரணத்தால் தான் பிரதமர் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். ஆனால் தமிழகத்திலே கொஞ்சம் அழுத்தம் தரப்படுகின்றது, நாம் ஒரு சுமூகமாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பில் அவர் போகாமல் வெளிவிவகாரத்துறை அமைச்சரை அனுப்பினால் எனக்கு ஏற்புடையதுதான். ஆனால் இந்தியா கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கை. இதுல ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு காங்கிரஸ்குள்ள இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் தமிழகத்தில் அரசியலாக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த பிரச்சனை தேர்தலில் எதிரொலிக்கலாம் என்ற ஒரு அச்சமா? தேர்தலில் எல்லா பிரச்சனைகளும் தேர்தலில் எதிரொலிக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் 6 மாதம் கழித்து நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்த பிரச்சனை எதிரொலிக்கும் என்று நான் நம்பவில்லை. அப்படியே எதிரொலித்தாலும் மக்கள் இதனால் திசை திருப்ப முடியாது மக்களை என்பதையும் சொல்ல முடியும். நீங்கள் இதே இளங்கோவர்கள் கடந்த 9 மாதத்துக்கு முன்னால் சொல்லப்படும் போது இல்ல நம்ம இந்திய அரசு பங்களிக்க கூடாது, காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ள கூடாது என்று சொல்லியிருக்கீர்கள் கடந்த 9 மாதம். உண்மைதான். இப்ப நீங்க மாத்துறீங்க. அப்படி ஏன் நான் அப்போது சொன்னேன் என்று சொன்னால், அப்போது அங்கே வடக்கு மாகாணத்தில் தமிழர்களுடைய ஆட்சி அமையவில்லை. அப்போது என்னுடைய கருத்து அதாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது அங்கே சுமூகமாக இந்திய அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக சுமூகமாக தேர்தல் நடைபெற்று மிக பெருவாரியான வாக்குகளில் அங்கே தமிழர் இயக்கத்தை சார்ந்த விக்னேஸ்வரன் இன்றைக்கு முதலமைச்சராக ஆகியிருக்கின்ற இந்த நல்ல துவக்கத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இசைப்பிரியாவோட வீடியோ காட்சி வெளியான பிறகு போர்க்குற்றம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு சொல்லும்போது ஏன் திரும்ப ஒரு முறை உங்களுடைய நிலைப்பாடு மாற்றக்கூடாது?
ஏற்கனவே ஒரு முறை நீங்க மாத்திருக்கீங்க. நீங்கள் இசைப்பிரியா பிரபாகருடைய மகன் இதையே சொல்கின்றீர்கள். நீங்கள் எப்படி இதற்கு உங்கள் மனதிலே மிக ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அதே போல்தான் எங்களுடைய உள்ளங்களிலே ராஜீவ்காந்தியினுடைய மரணமும் பதிந்திருக்கின்றது. ஆகவே இசைப்பிரியா கொல்லப்பட்டது அயோக்கியத்தனம், அநாகரிகம், அது சாதாரண மனித தன்மை அற்றது என்று சொல்லும் போது இதை விட 100 மடங்கு மிகப்பெரிய மனித தன்மையற்ற செயல் ராஜீவ்காந்தியை கொண்டது. ராஜீவ் கொலையை யாருமே நியாயப்படுத்தி விட முடியாது. அது சட்டப்பூர்வமான இது அல்லதும் கூட. அதே போல நாடு முழுக்க அது மிகப்பெரிய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறது. அதுவல்ல பிரச்சனை. ஆனா ராஜீவ் கொலை செய்யப்பட்டார் என்பதற்காக ஒரு குழந்தையும் ஒரு இளம் பெண்ணும் கொலை செய்யப்படுவார்கள் என்பது அதை இதை எப்படி நீங்க ஒப்பிட முடியும்? நீங்கள் ஒரு குழந்தை ஒரு சிறுமி, நான் உதாரணத்துக்காக தான் சொல்றேன். ராஜீவ் கூடவே இருந்த 19 பேர் சேர்த்தான கொலை. அதான் அதை மட்டுமல்ல, நிச்சயமா இதே பிரபாகரன் எத்தனை சிறு இளம் பெண்கள் சாவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்க வேண்டும். 2 பக்கமும் தவறு இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஒன்றை மட்டும், இந்த 2 பேரை மட்டும் நீங்கள் வசதியாக சொல்லும் போது, உயிர் என்பது எல்லோருக்கும் ஒரே உயிர் தான். எல்லா உயிரும் விலை மதிப்பிட முடியாது. ராஜீவ்காந்தி அவர்கள் விபத்துல மரணிக்கல. அவர் கொல்லப்பட்டிருக்கார், கொலை செய்யப்பட்டிருக்கார். அதே போல நாம குறிப்பிடக்கூடிய இந்த 2 பேர் ஏன் சொல்றோம்னு, பிரபாகரன் மரணத்தை பத்தி யாரும் பேசல. பிரபாகரனுடைய மகன் மரணத்தை பத்தி பேசுறோம். பிரபாகரன் மரணத்தை பத்தி ஏன் இதே 2 பேரும் விபத்தில் சாகவில்லை, கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பிரபாகரன் மரணத்தை பத்தி தமிழகத்தில் யாரும் வருத்தப்படல. வைகோவும் கூட சொல்லல, பழனிமாறன் சொல்லல, சீமானு சொல்லல. ஆனா பிரபாகரனுடைய மகன் மரணத்தை பத்தி சொல்றாரு. ஏனென்றால் அவர்கள் பிடித்து வைக்கப்பட்டு கஸ்டடியில கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பது உண்மைதானே ஒழிய, எப்படி கொலை செய்யப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்ட அத்தனை பேரும் அனுதாபத்துக்குரியவர்கள் என்பதை நான் மறுக்கவில்லை. எல்லோரும் அனுதாபத்துக்குரியவர்கள் தான். ஆனால் கொலை செய்யப்பட்ட ஒரு சாராருக்கு மட்டும் நாம் வக்காலத்து வாங்குவதும், இன்னொரு கொலை செய்யப்பட்டவர்கள், மனித குண்டால் கொலை செய்யப்பட்ட மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது என்று சொல்வதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த நாட்டுடைய ஃபசில் ராஜபக்சே சொல்றாரு, இந்தியா ஒரு பெரிய நண்பானில செயல்பட முடியாதுன்னு சொல்றாரு. அந்த நாட்டுடைய இந்தியாவுக்கான தூதர் கரியவாசன் சொல்றார், இந்தியா கலந்து கொள்ளணும், இந்தியா தான் தனிமைப்படுத்தப்படும் சொல்றார். அவர்களுக்கு ஒரு கருத்தை துணிச்சலாக பதிவு செய்வதற்கான ஒரு எண்ணம் இருக்கும்போது நாம ஏன் தயங்கணும்? அதுதான், அதாவது இங்கே எப்படி தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கின்றதோ அதே போல் அங்கே கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கின்றது. ராஜபக்சே என்ன சொல்கின்றார் என்பதுதான் நமக்கு முக்கியமே தவிர, அங்கே இருக்கின்ற அரசியல்வாதியோ அங்கே இருக்கின்ற ஒரு ஜூனியர் அமைச்சரோ என்ன சொல்கின்றார் என்பதை பற்றி நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இங்கே கூட இங்கேயே போக வேண்டும் என்பதற்கு பல குரல்கள் ஒலிக்கின்றன, அங்க இருக்கக்கூடிய கூடாது என்பதற்கும் பல குரல்கள் ஒலிக்கின்றன. அதனால இங்கே நீங்க ஒரு கட்சியிலே எடுத்துக்கல, இப்ப எங்க கட்சியில இருக்கு, அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியிலும் இந்த கருத்து இருக்கின்றது. அகில இந்திய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே சொல்லிருக்காங்க. காங்கிரசும் பாஜக ஒரே நிலைப்பாடு தான் சொல்லிட்டு இருக்காங்க. தேசிய கட்சியில் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றன, மார்க்சிஸ்ட் என்ன சொல்கின்றார்கள்? பாண்டியனை பொறுத்தவரையில் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவரை பொறுத்தவரையில் அதிமுக தலைமை என்ன சொல்கின்றதோ அதை 100க்கு 100 பின்பற்றி செயல்படக்கூடியவர் பாண்டியன். ஆனால் சிபிஎம் என்ன சொல்கின்றது? அங்கே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். தமிழகத்தை சேர்ந்த உங்களுடைய காங்கிரஸை சேர்ந்த மத்திய அமைச்சர் சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் ஒட்டுமொத்த இலங்கையே ஈழம் தான், அந்த ஒட்டுமொத்த இலங்கையும் ஒட்டுமொத்த ஈழத்தையும் தமிழகம் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்றார். அது எந்த சூழ்நிலையில் எப்போது சொன்னார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவரை பொறுத்தவரை எனக்கு சுதர்சனை தெரிந்தவரை நேற்று கூட டெல்லியில் அவரை சந்தித்து நான் பேசிக் கொண்டிருந்த போது நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் அவர் உறுதியாக சொன்னார். லோக்சபா தேர்தல், மக்களவைத் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பாரதிய ஜனதா தங்களுடைய பிரதமர் வேட்பாளரை அறிவித்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கு. நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மோடி. அதே போல அதற்கு இணையாகவே நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராகுல். ஆனால் தேர்தலுக்கு ஒரு ஆயத்தமான நிலைப்பாடு காங்கிரஸ்லயோ அல்லது பிரதமர் வேட்பாளர் ராகுல் தான் என்று பகிரமா அறிவிக்கக்கூடிய ஒரு துணிச்சலோ எண்ணமோ ஏன் காங்கிரஸுக்கு இல்லை? காங்கிரஸை பொறுத்தவரையில் என்றைக்கும் பிரதமர் வேட்பாளரை அறிவித்ததே கிடையாது. 2009 தேர்தலில் மன்மோகன் சிங் தான் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது கிடையாது. எப்போது 2004 to 2009 பிரதமராக இருந்த பிறகு 2009 அவருடைய 2வது ஆட்சி காலத்தில் தொடங்கிய போது நான் நீங்கள் சொல்கின்ற காலகட்டத்தில் நான் அங்கே எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த தேர்தலின் போது அந்த எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகளுடைய கூட்டத்தில் நாங்கள் எல்லோரும் சோனியா காந்தி தான் தலைவராக வருவார் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் சோனியா காந்தி அவர்கள் நான் பிரதமர் பதவிக்கு வருவதற்கு விரும்பவில்லை. நீங்க சொல்றது 2004. ஆமா, நான் சொல்றது 2009. 2004 to 2009 முதல் ஆட்சி காலத்தை முடித்த பிறகு 2009 தேர்தலை சந்திக்கும் போது மன்மோகன் சிங் தலைமையில் சீரிய ஆட்சி தொடரும் தான் தேர்தல் சந்தித்தது. கிடையாது. சோனியா காந்தி பிரதமர் சொல்லியிருப்பார். சொல்வது பிரச்சாரத்தில் அதுதான் சார் முன்னிலைப்படுத்த இவங்க தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். கெஜெட்ல போட்டிருக்காங்க, அவங்க கட்சி தீர்மானம் தானே போட்டிருக்காங்க. அதாவது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தின் முதலிலே மாப்பிளை முறுக்கோடு வரமாட்டேன் என்று சொன்ன அத்வானியை சமாதானப்படுத்தி கொண்டு வந்து உட்கார வைத்து எல்லா 2-3 நாட்கள் பேசி மோடி என்று அறிவித்திருக்கின்றார்கள். காங்கிரஸில் அதுபோல் ஏன் பிரதமர் நேரு காலத்திலேயே நடந்தது கிடையாது. நேரு உயிரோடு இருந்த வரை, இந்திரா உயிரோடு இருந்த வரை, ராஜீவ் உயிரோடு இருந்த வரை யார் பிரதமர் வேட்பாளர் வந்து உலகத்துக்கு முழுக்க தெல்ல தெளிவாக இருந்தது. அந்த சந்தர்ப்பம் தெரிந்து கொள்வது என்பது வேறு, தெரிந்து சொல்வது என்பது வேறு. அந்த கட்சி தீர்மானமாக போட்டு அதை அபிஷியலாக எப்படி அபிஷியலாக மேனிபெஸ்டோ தேர்தல் அறிக்கை விடுகின்றார்களோ அதுபோல் சொல்வது என்பது வேறு. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அதிகம். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் பல கருத்துக்கள் இருக்கதான் செய்தார். அத்வானி, சுஷ்மா சுவராஜ், சத்ருகன் சின்ஹா கூட அந்த ஆசை இருந்தது. ஆனால் இன்றைக்கு யாரும் கிடையாது. மோடி என்று ஒரு பட்ட வருத்தமாக அறிவித்திருக்கிறார். உங்களுடைய பார்வையிலே பாரதிய ஜனதா கட்சியில வந்து பிரதமர் வேட்பாளர் ஆசைப்படுவதற்கு நிறைய பேருக்கு உரிமை, வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. காங்கிரஸில் இருந்து நேரு குடும்பத்தை தவிர வேற யாருக்காவது யோசிக்காத முடியுமா? கிடையாது என்று எப்போதாவது சொல்லி இருக்கின்றோமோ? ஏன் நரசிம்மராவ் நேரு குடும்பத்தை சார்ந்தவரா? அதெல்லாம் நிர்பந்தத்தின் காரணமாக வைக்கப்பட்டது. நிர்பந்தத்தின் காரணமாக வைத்தவரா 5 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார். ராகுல் காந்தி பிரதமராக ஆனால் அவருடைய தலைமையின் கீழ் செயல்பட நான் விருப்பமாக இருக்கிறேன் என்று பிரதமரே சொல்லிவிட்டார். அது அவருடைய அவருடைய கருத்தை சொல்லி எல்லாத்தையுமே சொந்த கருத்து சொல்லிட்டீங்க. நீங்க பிரதமர் என்ன சொல்லி இருக்கின்றார்? அப்படி நாங்கள் தீர்மானம் போடுவோம் என்று சொல்லி இருக்கின்றாரா? அவர் காங்கிரஸ் தலைவர் அல்ல. டெல்லியில பாத்தீங்கன்னா ஷீலா தீட்சித் முதலமைச்சர், அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில இவரு முதலமைச்சர், அந்த இன்னொரு புதுசா அண்ணா ஹசாரே பிரிஞ்சு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம். ஆனால் தமிழகத்தை பொறுத்து இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் சுதந்திரம் பெற்றதிலிருந்து எந்த காலத்திலேயும் தேர்தலுக்கு நடந்து கொண்டிருக்கும் போதோ அல்லது தேர்தலுக்கு முன்போ இவர்தான் பிரதமர் என்று சொல்வது கிடையாது. ஆனால் பொதுமக்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் இவர்தான் நேரு காலத்தில் நேரு இருக்கின்றவரை அவர்தான் பிரதம அமைச்சராக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினார்கள். விருப்பம் என்பது வேறு, ஒரு தீர்மானமாக ஒரு அபிஷியல் ரெசல்யூஷனாக போடுவது என்பது வேறு. இதுவரைக்கும் செய்யப்படல அப்படிங்கிற நீங்க சொன்னது உண்மையாக இருந்தாலும் கூட ஏன் இப்ப தயக்கம்? இப்ப உங்களுக்கு தடை, நீங்க சொன்ன எந்த தடையுமே கிடையாது. ராகுல் காந்தி கட்சியுடைய துணைத் தலைவராக ஆக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து தமிழக நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பிரதமரே சரின்னு சொல்லிட்டார். எனக்கு எந்த சந்தோஷத்தோடு கேட்டுக்கொள்கிறார். அப்ப என்ன தடை? ஏன் அவரை முன்னிறுத்தி நீங்கள் மக்கள்? கண்டிப்பாக நாடாளுமன்ற சோனியா காந்தி அவர்களை சந்திக்கும் போது நான் சொல்கிறேன் உங்கள் கருத்தை. நாடு முழுக்க மோடி பிரச்சாரம் செய்யும் போது அங்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் கூடுவதை நம்மால் மறந்துவிட முடியுமா, மறுக்க முடியுமா? அவர்கள் வந்து அவர்களுக்கே ஒரு அளவில் நம்ம கூட்டம் கூடும் என்று எல்லா தலைவரும் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப அவர்களே வியக்கமான ஒரு கூட்டம் கூடுகிறது. இது வெறும் கட்சி தொண்டர்கள் மட்டும் கூடக்கூடிய கூட்டமா பார்க்கிறார். இல்லை என்றால் அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி, ஒரு வரவேற்பு இருக்கிறது என்று நம்புகிறீர்கள். அதாவது மோடியின் தாக்கம் கொஞ்சம் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த தாக்கம் எல்லாம் காற்றூதிய பலூனை போன்ற தாக்கம். மிக பெரிதாக பேசப்பட்ட, ஒரு வருடத்துக்கு முன்னால் பேசப்பட்ட அண்ணா ஹசாரே இன்றைக்கு எங்கே வாயை வென்று கொண்டிருக்கின்றார் என்று தெரியாத அளவுக்கு காணாமல் போய்விட்டார். மோடியுடைய ஃபேக்டர் என்று சொல்லக்கூடியதும் அப்படித்தான். இன்னும் 2-3 மாதத்தில் காணாமல் போய்விடும். நீங்கள் சொல்கின்றீர்கள் போகின்ற இடத்திலெல்லாம் கூட்டம் கூடுகிறது. திருச்சியிலே நடந்த கூட்டம், திருச்சியிலே சொல்கின்றார்கள் 1,9 லட்சம் மக்கள் கலந்து கொண்டார்கள் என்று. அன்றைக்கு ஒரு மீட்டிங்ல, ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய சிதம்பரம், திருச்சியிலே பேசிய சிதம்பரம் சரியாக சொன்னார். அந்த கூட்டம் நடந்த இடத்தினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு, அதிலே எத்தனை சேர்கள் போட முடியும், அதிலே எவ்வளவு மக்கள் உட்கார முடியும், எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர் போட்ட கணக்கில் இருந்து, யாரிடமிருந்து சேர் எடுக்கப்பட்ட கணக்கில் இருந்து எல்லோற்றையும் சேர்த்து 35,000 பேர் தான் அங்கே கூடினார்கள். அதே போன்ற கருத்தை தான் ஞானேசன் அவர்கள் குறிப்பிட்டார். அது வந்து அந்த உங்களுடைய கருத்தை உண்மையா இருக்கிற வச்சுக்கிறோம். நான் சொல்றது வந்து காங்கிரஸை விட மோடிக்கு அதிகமான கூட்டம் கூடுன்னு சொல்ல, இதை விட அதிகமான கூட்டத்தை சோனியா விட்டு நீங்க காட்ட முடியும், நான் இல்ல சொல்ல. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கூட்டம் என்று ஒரு, குறிப்பா தமிழகம் போன்ற இடங்களில் எந்த வேறும் இல்லாத ஒரு இடத்துல மோடி என்ற பெயர் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஆனால் இந்த தாக்கம் என்பது மிகப்பெரிய தாக்கம், இந்திய அரசியலுடைய நிலையை மாற்றிவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் கிடையாது. அப்படி மோடி முன்னிறுத்தப்படும் போது நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஓரளவான ஒரு தாக்கம், ஏதோ ஒரு அளவான தாக்கம், பலூன் போன்ற ஒரு தாக்கம் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்ய நாடு முழுவதும் சென்று கொண்டிருக்கிற இடங்களில் ஏற்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக. நீங்கள் ராகுல் காந்தியினுடைய கூட்டங்கள் என்பது ஏதோ பெரிய பெரிய கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பப்ளிக் மீட்டிங்ஸாக இல்லை. நேற்று கூட காஷ்மீரில் பேசியிருக்கு, ஜம்மு காஷ்மீரில் பேசியிருக்கு. அங்கே என்ன பஞ்சாயத்து தலைவர்கள், உறுப்பினர்கள் கூட்டம், அதுபோல்தான் ஒவ்வொரு இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுக்கூட்டங்கள் ராஜஸ்தான்லயும் சரி, உத்தரப்பிரதேசம் சரி, அதெல்லாம் தேர்தல் பொதுக்கூட்டங்கள். தேர்தல் பொதுக்கூட்டம். இந்த எழுச்சி அங்க காணப்படுகிறதா? நீங்கள் எழுச்சி எப்படி, தொண்டர்கள் எல்லாருமே வருவாங்க. நீங்கள் எண்ணிக்கை என்பதை விட வருகின்றவருடைய உணர்வுகளுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும்.
100 பேர் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற உணர்வுகளை விட ஒரு 10 பேர் இருக்கின்ற இடத்தில் உணர்வுகள் அதிகமாக இருக்கலாம். ஆகவே கூட்டத்தை வைத்து நாம் எடை போடக்கூடாது என்றுதான் சொல்லிக்கிறேன். மோடி போரிடம்லாம் அவர் வளர்ச்சி அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கிறார். நாடு எப்படி போகணும், வெளியுறவு கொள்கைகள் எப்படி இருக்கணும், மற்ற நாடுகள் என்ன செய்து நாம வளர்ச்சி எப்படி இருக்கணும் அவங்க பேசிட்டு போறாங்க. ஆனா ராகுல் காந்தி போரிடங்கள்ல பூரா என்னுடைய பாட்டி கொல்லப்பட்டார், என்னுடைய தந்தை கொல்லப்பட்டார், நான் கூட கொல்லப்படலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவார்ந்த அரசியலை நடத்தாமல் ஒரு உணர்வுபூர்வமான அரசியலுக்கு காங்கிரஸ் போகுதா? நீங்கள் அறிவார்ந்த அரசியல் என்பது என்ன, உணர்வுபூர்வமான அரசியல் என்ன என்பதை பொறுத்தவரையில் எனக்கு அதிக வித்தியாசம் தெரியாது. ஏனென்றால் நீங்கள் இந்திரா காந்தி ஆகட்டும், ராஜீவ் காந்தி ஆகட்டும், அந்த தியாகம் என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய தியாகம். ஒரு அரசியல் தலைவர்கள் அல்லது ஒரு அரசுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் நாட்டு மக்களுடைய ஒற்றுமைக்காகவும் நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்காகவும் தங்கள் உயிரை அவர்கள் கொலையாளிகளிடம் கொடுத்தார்கள் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்கள் உலகத்திலே இன்று வரை அப்ரஹாம் லிங்கன் பேசப்படுகின்றார் என்றால் கருப்பர்களுக்காக போராடிய அவரை சுட்டுக் கொன்றார்கள். அதே போல்தான் காந்தியை பற்றி நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியை இந்த RSS காரர்கள் கொன்றதின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் காந்தியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். காந்தியை மகாத்மாவாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். RSSல இருந்தார் முன்னாடி RSS காரர்கள் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டது. நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டது என்பதற்கெல்லாம் பல, ஏனென்றால் என்னுடைய கருத்து, நான் சில புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன். அதில் கோட்ஸே நம்ம நீதிமன்ற தீர்ப்பு ஏதோ அதான இறுதி தீர்ப்பா எடுத்துக்க முடியும். நம்முடைய விமர்சனத்துக்கு அவர்கள் யாராவது ராஜீவ் காந்தியை கொலை செய்தது விடுதலை புலிகளே அல்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ராஜீவ் காந்தியை கொலை செய்து விடுதலை புலிகளே அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நம்ம அதை ஏற்றுக்க முடியுமா? அவர் எது நீதி தான் செய்தார்கள் என்பதற்கு இந்த கோட்சேவே அவர் உறுப்பினராக இருந்தவர் இருக்க போகின்றவர் அல்லது ஒரு காலத்தில் இப்போது இருக்கிறார் என்பதற்கெல்லாம் பெரிய வித்தியாசம் இருந்ததாக எனக்கு தெரியும். நீங்கள் மோடி கூட இப்ப கேட்டால் நீங்கள் சொல்வீர்கள் அவர் RSS கிடையாது, RSS இருந்தவர் என்று. ஆனால் முழுக்க RSS தானே அந்த இயக்கத்தை. மோடி அப்படி சொல்ல மாட்டார். மோடி பெருமை கொள்வதா சொல்றாரு. RSS நான் பெருமை கொள்கிட்டு அதான் சொல்றேன் நான். RSS நீங்கள் இல்லை என்று அவர்கள் அதில் இருந்து வந்தவர் தானே. இன்றைக்கு பிஜேபியை ஆட்டி வைப்பது எப்படி அத்வானி மோடி பிரதம மந்திரியாக அறிவிக்கப்படுவதற்கு ஒத்துக்கொண்டார்? நாக்பூரில் இருந்து அந்த RSS தலைவர்கள் சென்று அவரிடம் பேசிய பிறகுதானே அவர் ஒத்துக்கொண்டார். பிறகு எப்படி RSS இதை இயக்கவில்லை என்று சொல்கிறேன். 2004க்கு பிறகு 2009 2004 அதிகமான ஒரு வெற்றி கிடைச்சது. இப்ப நம்ம 2014 எதிர்நோக்கி இருக்கும்போது 2004 to 2009 இல்லாத ஒரு முக்கியமான பிரச்சனை காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் கடுமையான ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய நிலைமையா இருக்குது. நாடு முழுக்க தமிழகத்துல இருந்து இலங்கை பிரச்சனை ஒரு விஷயமா இருந்தாலும் 2Gல இருந்து காமன்வெல்த்ல இருந்து ஆதர்ஸ்ல இருந்து அடுக்கடுக்கா நிலக்கரியா ஆகட்டும் இல்லாட்டி ஹெலிகாப்டர் ஆகட்டும் புது 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 குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எப்படி வெளிவருங்கிற ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது எல்லா கட்சி மேலேயும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. ஏன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த பங்காரு லட்சுமணா அவர் பேர், அவர் லஞ்சம் வாங்கும்போது அது வீடியோ சிறை தண்டனை உள்ளாயிருக்கார். அப்புறம் கர்நாடகாவில் எதியூரப்பா எப்படி இருந்தாரு உங்களுக்கு தெரியும். கட்சியில் நீக்கப்பட்டார். அவர் நீக்கப்பட்டார் சொல்றேன், ஜெயில இருந்தாரு, அதெல்லாம் சொல்றேன். அதே போலதான் இப்ப கல்வாடியை பத்தி சொல்லும்போது நாங்களும் தான் அவர் கட்சி விட்டு நீக்கி ஜெயிலுக்கு போனார். ஆகவே இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது சொல்லப்படுகின்றது என்று தெரிகிறது என்ற நிலையில் தான் இருக்கிறது. இதை பற்றி விசாரணைகள் இப்போது எல்லா ஊழல் குற்றச்சாட்டு மீதும் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. விசாரணையில் முடிவில் குற்றவாளி என்று சொல்லப்படும் போது கண்டிப்பாக அதை நாம் யார் குற்றவாளி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இது முடிகின்ற வரைக்கும் நாம் குற்றவாளி என்று இந்த குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதாவோ இடதுசாரிகளோ திமுக தலைவரோ முன்வைத்தால் நம்ம ஒரு அரசியல் சொல்லலாம். ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் பெரும்பான்மையான குற்றச்சாட்டு எடுத்து வைத்தது மத்திய தணிக்கைத்துறை தலைவர். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒரு பிரைமா பசி ஒரு முகாந்திரம் இல்லாமல் எடுத்து வச்சிருவாங்களா என்ன? நீங்கள் முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் அவர்களுடைய கணிப்பு என்பது இப்படி நடந்திருந்தால் இப்படி செய்யப்பட்டிருந்தால் இவ்வளவு ரூபாய் நாம் சேர்த்திருக்கலாம், ஒரு வருடத்திற்கு இவ்வளவு ரூபாய் என்றால் 10 வருஷத்திற்கு இவ்வளவு ரூபாய், ஆகவே இது நஷ்டம் என்றுதான் சொல்ல முடிகிறது. 2G ஸ்கேமை நீங்க எடுத்துங்க. 2G ஸ்கேம்ல எத்தனையோ கோடி சைபர் போட முடியாத அளவிற்கு பெரிய ஊழல் சொல்கிறார்கள். ஆனால் அது என்ன என்றால் உண்மை நிலையா என்றால் இல்லை. இல்ல 1,76,000 கோடி இல்லாம இருக்கலாம். ஆனா 30,000 கோடியா இருந்தா கூட பெரிய விஷயம் தானே. நீங்க ஏன் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினாலே தவறு என்று நினைக்கின்றவர்கள், அது வேறு விஷயம். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் என்பது யூகங்களின் அடிப்படையில், இட் இஸ் நாட் அ சாலிட் ப்ரூஃப். இப்ப நீங்க 2G இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல நம்ம கோல் இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா நீங்க இத்தனை கம்மி விலைக்கு ஏலத்துக்கு விட்டீங்க, இதே போல நீங்க அதிக விலைக்கு விட்டுருந்தா நீங்க இத்தனை வருஷம் கணக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு லாபம் இல்ல. குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு வழங்குறத பத்தி பரிசீலனை பண்ணி பிரதமர் அலுவலகத்துல இருந்தே பரிந்துரை வரும்போது இதை அந்த துறையோட செயலராக சொல்லியிருக்காரு. நீங்க அந்த துறை பிரதமர் இதிலிருந்து வருகின்றது என்றால் பிரதமருக்கு ஒட்டுமொத்த
அக்கறை இருக்கின்றது. நாட்டிலே மின்சார சக்தி அதிகமாக தேவைப்படுகின்றது. மின்சார சக்தி அதிகமாக உற்பத்தி செய்வதற்கு நாம் கரியை உபயோகப்படுத்த வேண்டிய பொதுத்துறை நிறுவனம் இருக்கும் போது ஒரு தனியார் கொடுங்க சொல்லி பரிந்துரை பண்றது கரியை நாம் குறைந்த விலைக்கு தந்தால்தான் மின்சார உற்பத்தியும் குறைந்த விலையில் மின்சாரம் மக்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கரியிலேயே வியாபாரம் செய்ய வேண்டும், லாபம் அடைய வேண்டும் என்று நினைத்து அதை நீங்கள் அதிக விலைக்கு விற்பீர்களேயானால் அதனால் உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தில் உபயோகப்படுத்துகின்ற மக்கள் மின்சாரத்திற்கு அதிகமாக காங்கிரஸ்ல ஈரோட்ல கேண்டிடேட் இல்ல அப்படிங்கறக்கா நீங்க பிஜேபி கேண்டிடேட் நிப்பாட்டுவீங்களா? நம்மகிட்ட சொந்தமாவே நம்மகிட்ட ஆள் இருக்கு, நம்மகிட்ட பொதுத்துறை நிறுவனம் நம்மகிட்ட இருக்குது, அவர்கள் கூடாமல் தனியார் சொல்லி பிரதமர் பரிந்துரை அளிக்கிறார். பொதுத்துறை நிறுவனம் என்று சொன்னாலும் அதனுடைய கெப்பாசிட்டி என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? நீங்கள் இருந்தால் ஒரு லாரி இருக்கின்றது. ஒரு லாரி என்றால் அந்த லாரியிலே 10 டன் தான் ஏற்ற முடியும் என்று இருக்கின்றது. ஆகவே நீங்கள் 100 டன் ஏற்ற வேண்டும் என்று செய்தால் 10 லாரி நீங்கள் வாடகைக்கு எடுக்கத்தான் வேண்டும். நீங்கள் ஒரு 1000 டன் நிலக்கரி நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம், நம்மளுக்கு 10,000 டன் வேண்டும் என்று சொன்னால் 10 பேரை நியமிக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் நாம் நீங்க சொல்வது போல அரசாங்க நிறுவனம் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தால் 1000 டன் தான் வெட்டி எடுக்க முடியும் என்று சொல்லும் போது மீதி 9,000 டன் வெட்டி எடுப்பதற்கு நாம் ஆட்களை தேடி அவர்களுக்கு கொடுக்கத்தான் வேண்டும். இது போன்ற ஊழல் புகார்கள் தேர்தலை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்னு உறுதியா நம்புறீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரையில் நடந்ததா உண்மையான இவ்வளவு நஷ்டமா என்பது எனக்கும் மற்றவர்களை போல் தெரியாது. இது நீதிமன்றத்திலே இருக்கின்றது, நீதி விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. அது முடிவு வந்த பிறகு யார் குற்றவாளி என்று தெரியும். உங்களோடு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணி இருந்த திமுக கடைசியில் சில காரணங்களை சொல்லி வெளியில் வந்துவிட்டது. 2014 பொதுத் தேர்தல் திமுகவோட கூட்டணி அமையாது மீண்டும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? என்னை பொறுத்தவரையில் நான் ஒன்றில் மிக தெளிவாக இருக்கின்றேன். காங்கிரஸ் மேலிடம்தான் கூட்டணியை பற்றி முடிவு செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன். ஆனால் மேலிடம் முடிவு எடுக்கும் போது நான் அதற்கு கட்டுப்பட்டவனாகத்தான் இருப்பேன். ஏனென்றால் இவர்களை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் வேண்டும் என்றால் காங்கிரஸ் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு வேண்டாம் என்றால் காங்கிரஸை விட்டு நீங்கிவிட்டோம் என்று சொல்வார்கள். கனிமொழி தேர்தலிலே ஜெயிக்க வேண்டும் என்றால் திரும்பவும் டெல்லியிலே போய் காங்கிரசினுடைய காலடியில் விழுவார்கள். மத்தியில் இப்ப இடதுசாரிகளை கூட்டின ஒரு காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடுல மிகப்பெரிய ஒரு தலைவருடைய கூட்டம் வந்தது. யூபியில இருந்து, பீகார்ல இருந்து, தமிழகத்தில இருந்து, கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் மிகப்பெரிய தலைவர் கூட்டம். அது ஒரு மாற்று சக்தியாக தமிழகத்திலிருந்து யார் சென்றார்? அதிமுக சார்பாக தம்பித்துறை சென்றார். கூட்டம் செல்லவில்லை. கூட்டம் இல்ல, எல்லா கட்சியிலும். நீங்கள் அந்த கட்சியில் எப்போது இதுவரைக்கும் ஒற்றுமை இருப்போம். பிரதம மந்திரி யார் என்று வரட்டும், ஒவ்வொருத்தரும் சுக்குநூறாக பிச்சுக் கொண்டு போவோம். பிரதம மந்திரி அவர்கள் அறிவிக்க முடியுமா? அறிவிக்க மாட்டார்கள். நிதிஷ்குமார் நாங்கள் பிரதம மந்திரியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்ல முடியுமா? முலாயம் சிங் யாதவை பிரதமராக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்ல முடியுமா? அல்லது தூங்கிக் கொண்டே இருந்த தேவகவுடாவை நாங்கள் மீண்டும் பிரதம அமைச்சராக கொண்டு வருவோம் என்று சொல்ல முடியுமா? அவர் தூங்குறதுக்கு முழுக்க ஆதரவு கொடுத்துட்டு இருந்தது காங்கிரஸ் கட்சி. அது காலகட்டத்தில் நாட்டில் ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தது. உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையா சொன்னீங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. மிகவும் நன்றி. மிகவும் அருமையான கேள்விகள், சிக்கலான கேள்விகளாக இருந்தாலும் பல பேருடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கின்ற வகையில் கேள்விகளை கேட்டீர்கள். அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.